ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு டின்னர் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது சாதாரண தோசை இல்லை, மீதமான சாதத்தில் தோசையாக செஞ்சுருக்கேன். மீதமான சாதம் இருந்ததுன்னா அதை நல்லா மிக்சியில் இந்த மாதிரி மை போல் அரைச்சிக்கலாம். இப்போ இதோட பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்க்கறதுனால இந்த தோசை நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இதோட துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக மிளகு சீரகத்தை நல்லா நுணுக்கி இப்போ இதோட சேர்த்துக்கலாம். டேஸ்டாகவும் இருக்கும். வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி. யாருக்குமே தெரியாது. ரொம்ப டேஸ்டான இந்த தோசையை சாப்பிட்டுட்டு நம்ம மீதம் இருக்கிற சாதத்தில் தான் நம்ம இதை பண்ணியிருக்கோன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாதம் மீதம் இருந்ததுன்னா நம்ம நைட்டில் டின்னராகவும் நம்ம இந்த ரெசிபியை பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெட்டுடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருக்கு. இந்த டைமில் நான் இதை அடை மாதிரி தட்டிக்கிறேன். ஒரு அடை சாப்பிட்டா கூட ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ரெண்டு நிமிஷம் ஹையிலையும் சிம்மிலையும் வச்சு நம்ம இதை வாக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கும். உங்கள் விருப்பம், எந்த எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய். இது ஒரு புதுமையான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திருப்பி போட்டு எடுத்தோன்னா நமக்கு நல்ல சுவையான தோசை தயாராகிடும். அடை தோசை தயாராகிடும். இதை சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கும். இன்ஸ்டன்ட் தோசைன்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா மீதம் இருக்கிற சாதத்தை மிக்சியில் அரைச்சிட்டு அதோட நம்ம வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோம்போ ரெசிபிஸ் எல்லாம் வரப்போகுது, அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.